அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, பால சுப்பிரமணியர் வசிய எந்திரம் இதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் அதிகமாக கேட்டுன்னு இருந்து பார்த்தீங்களா, பாலமுருகன் பாலமுருகன் போடுங்கன்னுட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது முழுமையாக உங்களுக்கும் புரியும். இன்னொன்று, நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாங்க. இந்த பாலசுப்ரமணிய மந்திரத்தை என்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? முதல் நாள் மட்டும் நீங்கள் படையல் போடுறதா இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சாங்கனாக்கா போதும். அகல் விளக்குன்றது நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம், குத்து விளக்கும் ஏற்றி வைக்கலாம், சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிற அந்த 48 நாளும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, விரதம் இருக்கணும். அதாவது நான்வெஜ் சாப்பிடாத ஒரு பொழுது இருக்கணும். இந்த மந்திரம் உங்களுக்கு எப்போத்துலேருந்து வேலை செய்யும் அப்படின்னாக்கா, 11ஆவது நாள்லேருந்தே வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதால் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்காலமும் உங்களுக்கு சொல்லும். அதாவது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா, உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும்னா ஒரு கனவுல தெரியும். ஒரு சிலருக்கு கண்கூடவே பார்ப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும். இதனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப ஒற்றுமை ஃபஸ்ட்டு வரும். ரெண்டாவது, பசங்களோட கல்வி மேலும் வளர்ச்சி அடையும். மூணாவது, வேலை நிரந்தரமாகும். வேலை நிரந்தர வேலையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ப்ரமோஷன் வரும். நாலாவது, காதல் கை கூடும், சரிங்களா? கல்யாணத்துக்கான அதிபதியே முருகர் தான். அதனால் காதல் கை கூடும். அஞ்சாவது, தொழில் வளர்ச்சி மேன்மை அடையும். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, நீங்கள் எதை வேண்டிக்கின்னு இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அந்த மந்திரம் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தரும், சரிங்களா? குறைஞ்சபட்சம் 48 நாள், 11 நாள்லேருந்தே வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். 48 நாள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது ஒரு மண்டலம். இது தாங்க மந்திரம். நான் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். ஓம் சவ்வும் சரவணபவாய ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவ்வும் நமக. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 108 முறை சொல்லணும். குறைஞ்சபட்சம் 108 முறை சொல்லணும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் சொல்லிக்கலாம், சரிங்களா? இதை தொடர்ந்து 48 நாள் சொல்லும்போது முதல் நாள் படையல் போடணும். அதாவது இந்த வெண்பொங்கல் அப்படி இல்லைனாக்கா இந்த வெல்லம் பொங்கல் அது மாதிரி போடலாம். கடைசி நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வடை பாயாசத்தோடு ஒரு படையல். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு 10 பேருக்கோ 11 பேருக்கோ இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாக்கா அந்த புண்ணியம் உங்களை சேரும். அதாவது இந்த மந்திரம் ஜபிக்கும் போது வாங்கி கொடுக்குற புண்ணியத்துக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கிற டைமில் வாங்கி கொடுக்குற புண்ணியத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கனாக்கா, அதாவது நீங்கள் இன்னும் வேண்டிக்கின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? எனக்கு நிரந்தரமாக வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி எனக்கு காதல் கை கூடும், கண்டிப்பாக கை கூடும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. 48 நாளில் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பக்க விளைவுகளும் கிடையாது. இந்த 48 நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் முருகர் கோயிலே இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட முருகர் கோயிலே இல்லை அப்படின்னீங்கனாக்கா, உங்களோட வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.